தேடி ஒரு மாடந்தை வேலவர உம்மை தேடி ஒரு மாடந்தை. பங்கஜா, நீ எங்க போயிட்டு வர்ற? வைர மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வர போறேன். வைர மோதிரமா? நான் வாங்குற மோதிரத்தை நீ எதுக்கு கொடுத்துட்டு வர்ற? அதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பங்கஜா, நீ வர வர என் பேச்ச மீறி போற. இதுக்குதானா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது? ஆமா, நீங்க பணத்தை கொடுமைக்குத்தானே வர்றவங்க போறவங்க முன்னாடி எல்லாம் என் வெக்கத்தை விட்டு ஆடுறேன் பாடுறேன். என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? வர வர இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றேன். பங்கஜா, ஒப்ப உன்னை அனாதியா விட்டுட்டு போனா உன்னை ஆட வச்சு பாட வச்சு படாத பாடுபட்டு வளர்த்த. இப்ப நீ போற நான் சொல்ற, நீ போறதுன்னா இது வரைக்கும் உனக்கு செலவு செய்தத ஆனா பைசாவோட கணக்கு வச்சுட்டு போ. எனக்கு செலவு செய்ததை நீங்க வாங்குற வழியில வாங்கிக்கோங்க. நான் போறேன். போறியா? பங்கஜா, நீங்களா? ஐயாவா, வாங்க வாங்க. ஒண்ணு இந்நேரம் உங்களை வச்சு பேசிக்கிட்டு இருந்தது. பங்கஜா, நான் வருவாருன்னு சொன்னது கேட்டியா? பாத்துக்க வந்துட்டாரு. வாங்க, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு வாமா. நான் போய் அதுக்குள்ள காப்பி பலகாரம் பச்சோளம் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. வாங்க. பங்கஜம், என் வரவை நீ எதிர்பார்க்கவே இல்லை இல்ல? உங்க வரவை எதிர்பார்க்கல. ஆனா உங்க உருவத்தை என் உள்ளம் மறவே இல்லை. பங்கஜம், பங்கஜம், நான் எப்படி வந்தேன், ஏன் வந்தேன் எனக்கே தெரியல. கார்ல போய்கிட்டே இருந்தேன். நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் காதுல உரிச்சுக்கிட்டே இருந்தது. மனசை கட்டுப்படுத்த முடியல. திரும்பி வந்துட்டேன். பங்கஜம், என் மனைவியை தவிர அடுத்த பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்காத நான் உன் அன்புக்கு இப்படி அடிமையாயிட்டேங்கிறத நினைக்கிறேன். உண்மையோடு நடக்கிற ஒரு துணைவரோடு சேர்ந்து தம்பதிகளா சந்தோஷமா வாழணும்னு மனசோடு போராடிக்கிட்டு இருந்தேன். என் எண்ணம் போல எனக்கு தலைவரா நீங்களே வந்ததை நினைச்சு பேரானந்தப்படுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன். உங்க மனைவிக்கும் துரோகம் செய்யாம என்னையும் மறந்துடாம நடக்க வேண்டியதுதான் இனிமே உங்க கடமை. பங்கஜம், உன் நாட்டியத்தையும் பாட்டையும் பார்த்து நான் பைத்தியக்காரனா மாறினேன். இந்த மாதிரி உன் பண்புள்ள குணம்தான் என் வாழ்க்கை பாதையே மாறினேன். இருங்க, இதை வர்றேன். வேலு, புது வீடு கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச உடனே குடியிருக்கிற வீட்டை மறந்துட்டியா? அனாதையா வந்த அமுதாவுக்கு ஆதரவு காட்டினேன். அவளை கைதொட்ட நாள்ல இருந்து உனக்கு அந்தஸ்து வாழ்வு அத்தனையும் இருந்துட்டது. இந்த நிலையில அவளுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறையே, இதுதான் உன்னை போல கண்ணியமுள்ள ஆண்மகன் செய்கிற செய்கையா? என்னங்க என்னங்க, இதை சாப்பிடுங்க. ஏங்க சூடா கொடுத்துட்டேனா? இல்ல, இந்த படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பால் டம்ளரை தவற விட்டுட்டேன். பாத்தீங்களா, தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாசத்தை இதை எழுதுற ஓவியர் எவ்வளவு அழகா சித்தரிச்சிருக்கார். அதை விட என் விதிங்கிற படத்தை ஆண்டவங்கிற ஓவியர் ஒரு புது மாதிரியா தான் சித்தரிச்சுட்டான். பங்கஜம், என் வாழ்க்கையில நான் தவற முதல் நாள் இது. இல்ல இல்ல, பங்கஜம் மனசுல நினைச்ச மாதிரி ஒரு கணவன் கிட்ட நன்னாள் இது. மாடி எதிலும் புகுந்து கொள்ளையடிச்சிடுவேன், கள்ளன் நான் கொள்ளையடிச்சிடுவேன், கள்ளன் நான் கொள்ளையடிச்சிடுவேன். குடிசைக்காரன் பிடிக்க வந்தா குதிச்சு ஓடுவேன், கள்ளன் நான் குதிச்சு ஓடுவேன், அப்போ நான் குதிச்சு ஓடுவேன். ஜோப்படி செய்வதிலே சூரனடா வீரனடா, துரத்தி வரும் போலீஸுக்கு டிமிக்கி கொடுக்கும் திருடனடா. ஹே தில்லாலங்கடி, ஹே தில்லாலங்கடி, தில்லாலங்கடி தில்லாலங்குயிலே பலப்பா, தில்லாலங்குயிலே பலப்பா, தில்லாலங்குயிலே தில்லாலங்கடி. பாட்டு பாடி வந்தேனே குயிலே பலப்பா, வந்தேனே குயிலே சொக்கா, வந்தேனே கிளே. தினத்தா அஜந்தா தினத்தா சம்போ சம்போ தலக்கடி குமுறகு பாட்டப்பா
உட்கார உட்கார்றா, கோச்சிக்காத, சும்மா நான் வேடிக்கையா சொல்றேன். போட்டோம், நீ ஐயா வர்றது போறத பத்தி இவ்வளவு பேச்சோட பேச்சுன்னு சொல்லி சொல்லியாதரா. ஒரு மன நிம்மதிக்கு இப்படி வருவாங்க போவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டும் காணாம இருக்கணும், தெரியுதா? இல்ல இல்ல, இருந்து உங்க மனைவியும் பாத்துட்டு வாங்க. ஐயா 2 டேஸ்ல வந்துருங்க. அப்புறம் அங்க போன ஒரு படம் 5-6 டேஸ் இருந்துடாதீங்க. இந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்ல என்னால முடியாது. மன்னார்ண்ணே வணக்கண்ணே. அட வாடா பெருக்கான், எப்படா வந்த? இப்பதானே. உட்கார்ற. என்ன விஷயம்? சௌரியம் தானே? சௌரியமா தான் இருக்கேன். வேலை என்ன, டவுன் பஸ் கம்பெனிலாம் எப்படி இருக்கு? வேலை அண்ணனுக்கு என்ன குறைவு, உங்களுக்கு என்ன குறைச்ச? அவர் பஸ் கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டாரு, நீங்க தனியா ஒரு சைக்கிள் ஷாப்பா ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த கிண்டல் மாத்திரம் உன்னை விட்டு போவாதரா. ஏண்டா காரியம் இல்லாம வரமாட்டிய, எதுக்கு இந்த பக்கம் வந்த? அன்னைக்கு ஒரு நாள் அவசரமா ஒரு 15 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனேன்ல. அடடே, அதுக்கு என்னடா இப்ப என்கிட்ட இருந்தா உங்ககிட்ட இருந்தா? அவசரம் என்னடா? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போகணும், அதான் அவசரமா கொண்டு வந்தேன். நேற்றுதான் மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க போட்டிருக்கு. என்னடா இது சும்மா மெட்ராஸ் மெட்ராஸ் இதே குழப்பா போச்சு உங்களுக்கு? மன்னார்ண்ண, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வேலைண்ண பங்கஜமா ஒரு பொண்ணோட ஸ்நேகம் வச்சிருக்காரு. என்னது? அங்கதான் போறாரு. நம்ம வேலை என்ன? நம்ம வேலைண்ணன் தான். என்னால இதை நம்ப முடியலையே. அதை ஏன் கேக்குற? இன்னும் வீட்டுக்கு தெரியாது. அந்த அன்னைக்கு கூட தெரியாது. அட தெரியாது. என்னங்க இன்னும் சாப்பிட வரல? அண்ணன் அண்ணன் நான் வரேன். சி சி சி, உட்கார, சாப்பிட்டு போலாம். உட்கார உட்கார. நீ போ, ஒரு நாளைக்கு உனக்கு டிஃபன் வாங்கி தரேன். போ போடா. சரி பெருக்கான் போ. என்னங்க அந்த ஆள் வந்து என்ன ரகசியமா காலை கடிச்சாரு? என்னது அது பர்சனல் மேட்டர். அதுதான் என்ன பர்சனல் மேட்டருங்கிற? அதை நீ தெரிஞ்சுக்க வேணாம். போ. தெரிஞ்சுதான் அவனு சொல்லுங்க. மரியாதையா போய் சோறு போடு. போ. அதெல்லாம் சோறு போட முடியாது, சொல்லாட்ட. உதவாங்க, அதை சோறு போடு. போ. ஆமா வரப்பாரு. ஏய், என்னது வேளாண் அப்படி நடக்கிறாரு? பின்னா ஒன்னாத்த பொஞ்சாதி வந்து வாச்சா? அவரு ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்களே. அவர் நல்லாதான் இருக்காரு, கெட்டு போகல. ஆமா, அவர் இப்படி நடக்கிறாருன்னு அவர் பொஞ்சாதிக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அத்தை மாப்பிள, அத்தை வேலு தம்பி அப்படியா நடக்குது? ஆமா அத்தை. தங்க பொம்மை மாதிரி பெஞ்சாதி இருக்க இப்படி தரத்தனமா நடக்கிறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையே. மாப்பிள பயப்படாது, நான் இப்பவே போய் வேறு தம்பி பெஞ்சாதி கிட்ட சொல்லிட்டு வரேன். அத்தை எங்கடி போற? என்னது எங்க இல்ல? எங்கேயே பொறுப்பியே, எங்க பொறுப்பு? இப்படி வாரு. எங்க போறீங்க? சொல்ல மாட்டேன். சொல் சொல் சொல்றியே? சொல்றேனுங்க. சொல்லு. சொல்றேனுங்க. வந்து வேலு தம்பி பெஞ்சாதிய பார்த்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறாதபடி கலகம் பண்றதுக்கு போறியா? நான் வேலுவை கண்டு வேண்டிய சொல்லி ஏற்பாடு பண்றேன், நீ சும்மா கடை. இல்லைங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை மீறித்தான் நடக்கத்தான் போறேன். அதுல நீங்க சொல்ற மாதிரி டிபிக்கல் இருக்குது. அவ்வளவு தைரியம் வந்துட்டுதா? என்னங்க என்ன நீங்களும் இருக்கீங்க. என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் வேற பண்ண கண்ணை திறந்து பார்த்துருப்பீங்களான்னு. இதெல்லாம் என்னத்துக்கு பழைய கதை. போங்க, நான் கேள்வி செய்யாதீங்க. வேறு தம்பி இப்படி செய்யலாமா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்துட்டு தான் வரேன். மானம் பிள்ளை. போங்க. அத்தை வீராங்கி, வீராங்கி. ஏமா ஏமா, என்னப்பா இது? மருமக பிள்ளை எல்லாம் உன்னால வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொம்பளை கிட்ட வந்து சொல்லலாமா? ஏம்மா, வேடிக்கையா பேசுறதுக்கு உங்களுக்கு வேற பேர் கிடைக்கலையா? ஏம்மா, உங்க உப்பை தின்னுட்டு நான் போய் சொல்லுவேனா? தம்பி இப்ப கூட அந்த பொம்பளைய கூட்டிக்கிட்டு மைசூருக்கு தான் போயிருக்காரு சொன்னாரு. அப்போ ஒரு காரியம் செய்றீங்களா? என்னம்மா? நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அம்முதா போதும், போயிட்டு வாங்க. என்னமோ நல்லதுக்கு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். உத்தமராய் நடித்திடுவார், உயர்ந்தவர் போல் பேசிடுவார். உத்தமராய் நடித்திடுவார், உயர்ந்தவர் போல் பேசிடுவார். அத்தனையும் வெளிவேஷம், அதை நம்பினாலே
வரும் மோசம் அதை நம்பினாலே வரும் மோசம். தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே. தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம், நீ மோசம் போகாதே. அத்தா, தான் நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் என்னை பிரிய மாட்டேன் என்று சட்டம் செய்தீர்களே. தரித்திரராய் இருக்கையிலே தாரமே தெய்வம் என்பார். தனந்தரானவுடன் தாசி பாதம் பணிந்திடுவார், தாசி பாதம் பணிந்திடுவார். தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே. தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே, நீ மோசம் போகாதே. அக்கா, எந்தவித நெருக்கடி வந்தாலும் நிதானிக்கும் சக்தி உள்ள நீங்கள் கூடவா ஏமாந்து விடுவீர்கள்? தாசிகளை நம்பி நம்பி ஏமாந்து போனவர்கள் தேசத்திலே கோடியுண்டு, தெரிந்து கொள்வாய் நீ மானிடனே, தெரிந்து கொள்வாய் நீ மானிடனே. தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே. தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே, மனமே மோசம் போகாதே, நீ மோசம் போகாதே.